கரண் உள்ள என்ன மைனி பண்ணிட்டு இருக்கான்? ஜெஸ்ஸி அது வந்து ஜெஸ்ஸி. எது வந்து? என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிய மைனி? போதும் நிறுத்து ஜெஸ்ஸி. நான் உள்ள வச்ச ஐசியில் வச்ச கத்தக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் பிள்ளையெல்லாம் நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன். உன் பிள்ளைய நீ எப்படி வளர்த்துருக்க? அவளும் சேர்ந்து தானே பண்ணுதா? உங்க மோகன் தான் ஏதாவது சொல்லி என் பிள்ளை மனசை கெடுத்துருப்பான். ஓ இல்லைன்னா உன் பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுல்ல, பச்சை பிள்ளைலாவா, அவளுக்கு எதுவும் தெரியாது, என் மோகன் தான் கெடுக்குதுக்கு. ஆமா நான் கேட்கணும்னு நினைச்சேன், அது என்ன லவ் பண்ற தப்பு, அது உன் பொண்ணு பண்ணது தப்புங்க? ஆமா என் பொண்ணு சின்ன பொண்ணு தான், உங்க பையன் தான் ஏதாவது சொல்லி கெடுத்திருப்பான். ஆமா என் பொண்ண உங்க பையன் லவ் பண்ணது தப்பு தான். மா அமைதியா இருமா, பிரச்சனை எதுவும் வேண்டாம், இது ஹாஸ்பிட்டல்மா. நீ அமைதியா இருட்டி, உனக்கு எதுவும் தெரியாது இவளை பத்தி. நம்ம இருக்கால, அது என்ன உன் பொண்ண பண்ணது தப்புங்க? எதுக்கு இப்படி பேசுற ஜெஸ்ஸி நீ? இப்ப இல்ல எப்ப கேட்டாலும் நான் சொல்லுவேன், என் பொண்ண உங்க பையன் லவ் பண்ணது தப்பு தான். மைனி ஹாஸ்பிட்டல் மைனி, பிரச்சனை எதுவும் வேண்டாம் விடுங்க. நீ சும்மா இரு கோமதி, அவ என்ன சொல்லுதா பாரு, ஏதோ உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு தானே அப்படி பேசுதா. சரி மைனி, அவ என்னமோ பேசிட்டு போறா, நீங்க விடுங்க மைனி. அது எப்படி கோமதி என்னால விட முடியும்? அவ எதுக்கு இப்படி சொல்லுதான்னு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். எதுக்கு ஜெஸ்ஸி என் பையனை மட்டும் இப்படி பண்ணக்கூடாதுங்க? எதுக்குன்னா எனக்கு உங்க குடும்பத்தை பத்தி தெரியாதுல. உங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட் யாராவது ஒழுங்கா இருக்காவில்ல? அது கூட பிறந்தது ஒழுங்கு கிடையாது, அந்த குடும்பமும் ஒழுங்கு கிடையாது, உங்க குடும்பமும் ஒழுங்கு கிடையாது. பின்ன என்ன இதில் நான் என் பொண்ணு கட்டி தருவேன்? சாரி என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பத்தி நான் தப்பா பேசுறேன்னு எதுவுமே நினைக்கல. ஆனா அதுதானக்கா உண்மை. போதும் நிறுத்து ஜெஸ்ஸி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசுறாத என்னைக்குமே. என்ன சொன்ன? என் குடும்பம் ஒழுங்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ உன் குடும்பத்தை பாரு, அந்த குடும்பத்துல தான் நீ வாக்கப்பட்டிருக்க, அத பாரு. அதுவும் நீ எந்த முறையில எந்த விதத்துல வாக்கப்பட்டங்கறத யோசிச்சு பாத்துக்கோ. என்ன முறையில வாக்கப்பட்டேனா? என்ன பழைசெல்லாம் குத்தி காட்டுறீங்களா? நான் ஒன்ன மாதிரி மத்தவங்க மனச வார்த்தையால முள்ளு மாதிரி குத்தணும்னு நினைக்கல. நீ சொன்னதுக்கு தான் நான் சொல்றேன். என்ன சொன்ன? என் குடும்பம் தப்பான குடும்பமா? எனக்காவது இப்படி தப்பான விதத்துலனாலும் ஒரு குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. உனக்கு ஃபர்ஸ்ட் அது இருக்குதான்னு நீ யோசிச்சுட்டு பேசு ஜெஸ்ஸி. கோமதி அப்பா என்ன சொன்ன கோமதி? ஆமா என்ன அடிங்க போய், என்ன எல்லாரும் அடிச்சு கொல்லுங்க, எனக்கு கேட்கிறதுக்கு ஆள் இல்லல்ல. பின்ன எல்லாரும் இப்படிதான் என்ன அடிப்பீங்க, என்ன அடிச்சு கொல்லுங்க. நான் என்ன தப்பா சொன்னேன்? அவ பேசினது நானும் மறுவார்த்தை பேசினேன். எல்லாரும் என்ன அடிச்சு கொல்லுங்க. நான் உன்னை என்னைக்காட்டு கை நீட்டி அடிச்சிருக்கேன் கோமதி? இன்னைக்குதான் நான் அடிக்கேன். நீ பேசின வார்த்தை சரியில்லை. எல்லார்கிட்டையும் எல்லா வார்த்தையும் பேச முடியாது கோமதி. நீ இப்ப அவகிட்ட பேசின வார்த்தை தப்புதான். அவகிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு. என்னால அவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது ஓய். அவ பேசின வார்த்தை தப்பு. அவ என் அண்ணனையும் தப்பா பேசினா, என் பிள்ளையும் தப்பா பேசினா, என்னையும் தப்பா தான் பேசுறா. என்னால அவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. என்ன கோமதி, உனக்கு இன்னொரு அடி வேணுமா? நீ அடிச்சாலும் சரி, நான் அடிச்சிருந்த இடத்துல கொன்னாலும் சரி, என்னால அவகிட்ட மன்னிப்பு கேட்கவே முடியாது ஓய். நான் இருக்கிறதானே உங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் நான் என் அண்ணன் என்ன அசிங்கமா பேசினா, இப்ப நான் இவ என்ன அசிங்கமா பேசுதா. நான் என்ன அசிங்கமா பேசுறேன்? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இவளுக்கு நான் அப்படி இல்லை என்ன பண்ணேன்? உங்களை நம்பி நான் என்னைக்கு என் வீட்டு வாசப்படியை தாண்டினேனோ அன்னையில இருந்து எனக்கு இந்த அசிங்கம் தான். நான் இங்க இருந்து கிளம்புறேன் ஓய். போய் தொலையிட்டாவா? பேச தெரியுதா அவளுக்கு ஏதாவது? போதும் நிறுத்துங்க அண்ணே. உங்களுக்கு ஏதாவது பேச தெரியுதா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவளை ஏன் நீங்க எப்படி பேசுனீங்க? ஒவ்வொருத்தரும் அவளை முள்ள மாதிரி இன்னொன்னு தேட்டு சொல்லி ஏன் குத்திக்கிட்டே இருக்கிய? போய் ஃபர்ஸ்ட் நீங்க அவகிட்ட போய் சாரி கேளுங்க அண்ணே. அவ கிடக்கா ஜெஸ்ஸி, நீ என்ன மன்னிச்சிருமா? ஃபர்ஸ்ட் அவ பேசினதுக்காக. அவ கிறுக்கி மாதிரி ஏதாவது இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பா. என்ன மன்னிச்சிருமா? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னே. என்ன பரவாயில்ல இருக்கட்டும் ஜெஸ்ஸி, நீ பேசின வார்த்தைக்கு தான் கோமதி ஒன்னு அப்படி சொன்னா. கோமதி உன்னை என்னைக்குமே அடுத்த வீட்டு பொண்ண நினைச்சதே இல்ல. சின்ன வயசுல இருந்தே ஒன்னு அவ ஒரு கூட பிறந்த தங்கச்சாதான் நினைச்சிட்டு இருக்கா. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவளை அவ்வளவு கஷ்டப்படுத்துனதுனாலதான் அவ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உன்னை பார்த்து விட்டா ஜெஸ்ஸி.
என்ன பரவாயில்ல, இருக்கட்டுங்க நீ. கரிஷ்மா அமைதியாயிரு. என்னண்ணே எங்களை அமைதியா இருக்க சொல்லிட்டு இருக்கே? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட்ங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன அமைதியா இருக்க சொல்லுவிய, கோமதி அமைதியா இருக்க சொல்லுவிய, அங்க நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா தெரியுமா? அவளை ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேக்கிய. அவளை மாதிரி எங்களுக்கு நீலி கண்ணீர் வடிக்க தெரியாது, ஆனா அவ என்ன வார்த்தைலாம் பேசுதா தெரியுமா அண்ணே? கரிஷ்மா ஜெஸ்ஸி, நீ அழாத ஜெஸ்ஸி, போது நிறுத்துனே. நீயும் மைனியும் காதலிக்கமிச்சுல, உனக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கமிச்சுல, நான் உனக்கு துணையா வந்து நின்னேன். அந்த மாதிரி தான் எனக்கும் ஜெஸ்ஸிக்கும் கல்யாணம் நடக்கமிச்சுல, நம்ம வீட்டுல எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கமிச்சுல, நீ எனக்கு துணையா வந்து நின்ன. ஆனா நான் மைனி ஒரு நாள் கூட தப்பா பேசினதோ தப்பா ஏசினதோ இல்ல. என் ஜெஸ்ஸியும் மைனி அந்த மாதிரி ஏசினதும் கிடையாது. ஆனா ஏன் மைனி இந்த மாதிரி பேசினாவ? தம்பி, உங்களுக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாது. ஜெஸ்ஸியோட குணம் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்னக்கா குணம் தெரியாம பேசிட்டு இருக்கேங்க? அவ வில்லியா கெட்டவளாவே இருந்தாலும் அவ என்னோட மனைவி தானக்கா. ஜெஸ்ஸி ஒரு முன்கோபக்காரி தான். அவ எல்லார் மனசுமே டக்கு டக்குன்னு காயப்படுத்திடுவா. அவன் மனசுக்குள்ள எதுவுமே வைக்காம எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லிடுவா. அதனால மத்தவங்க மனசு டக்குன்னு கஷ்டப்படுன்னு அவ யோசிக்க மாட்டா. அதுக்கப்புறம் அவ கவலைப்படதான்க்கா செய்வா. அவ ஒரு முன்கோபக்காரி தான். என்ன தம்பி முன்கோபக்காரி? அதுக்குன்னு ஒரு பேசுறதுக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க பேசுறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் இருக்குக்கா. நீங்க எப்படி அவளை அனாதன்னு சொல்லலாம்? அவளுக்கு நான் இருக்கேன். தம்பி ஐயோ போது நிறுத்துங்க. எல்லாரும் மாத்தி மாத்தி ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எங்க அம்மா மேலேயும் தப்பு இருக்கு, எங்க பெரியம்மா மேலேயும் தப்பு இருக்கு. ரெண்டு பேருமே பேசின வார்த்தைகள் தப்பு தான். திரும்ப திரும்ப அதை சொல்லி சொல்லி ஏன் திரும்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? உள்ள கார்த்தி சீரியஸா இருக்கு, அதை பத்தி யாராவது யோசிக்கிறீங்களா? கீர்த்தி, அந்த பிள்ளை சொல்றதும் சரிதானே, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு தேவையில்லாம நம்ம வார்த்தைக்கு மேல வார்த்தையை அடிக்கி பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே இருக்கணும். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நீ என்ன மன்னிச்சிரு தம்பி. என்னையும் மன்னிச்சிருங்க. கரிஷ்மா போதும் நிறுத்துங்கண்ணே. நீங்க கோமதி கிட்ட போய் ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுட்டு ஏன்ட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்கண்ணே. நான் வாரேன். கரிஷ்மா சரில, அப்ப நானும் போய் உங்க மைனியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். தேவையில்லாம நான் வேற அவளை கை நீட்டி வேற அடிச்சிட்டேன். சரிண்ணே. பாவுன்னா சின்ன பிள்ளைகள் வாழ வேண்டிய வயசுல இப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்ட. அதுலயே அந்த பையன் கண்ணை திறந்துட்டானா, அந்த பிள்ளை தான் கண்ணை முழிக்கலாம் தேவை எல்லாரும். ஆமாக்க, நானும் எங்க வீட்டுக்காரரும் நேற்றுக்கு தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த பிள்ளை இன்னும் கண்ணே திறக்கல. அந்த பையன் இருந்துச்சுதான் நடக்கும். அது மட்டும் இல்லக்க, அந்த பிள்ளைய அந்த பையனும் லவ் வேற பண்ணுதாவலாமே. ஆமா, எனக்கும் தெரியும் மனஜா. அன்னைக்கு நான் வந்து ஒரு முறை ஃபோன் அடிச்சேன். அப்ப வந்து கோமதி அக்காவுக்கும் அது அண்ணனுக்கும் சண்டை போல. அந்த அக்கா ஒரே அழுவ. அந்த அண்ணன் வந்து அவிய பையனையும் இந்த அக்காவையும் சேர்த்து வச்சு பேசுதாவலாம். அதாவது இந்த அக்காவும் லவ் மேரேஜ், உன்னை நான் இப்படிதான் விட்டதுனாலதான் நீ போயிட்ட, இவனை நான் அப்படி விட மாட்டேன், இவனும் அந்த கூர்லே தான் இருக்கான், ஒன்னே மாதிரிதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சண்டை அப்படின்னு சொல்லி அழுதாவ. அதுக்கு அந்த அக்கா என்னக்கா பண்ணுவாவ? எல்லாரும் அந்த அக்காவே தான் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காவ. அந்த அக்காவுக்கு நடந்து பல வருஷம் ஆகுது. அதுக்கு தான் பிள்ளையே கண்டிக்கணும். எல்லாரும் அந்த அக்காவே இருக்குனாலும் எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்காவ. ஆனாலும் இந்த கல்யாணத்துக்கு யார் ஒத்துக்கிட்டாலும் சரி, அந்த அக்காவோட அண்ணனே ஒத்துக்கிட்டாலும் சரி, ஆனா ஜெஸ்ஸி அக்கா வந்து ஒத்துக்கிட மாட்டாவன்னு நினைக்கேன். ஏன்க்கா அப்படி சொல்லுதியே? ஆமா, எதுக்குக்கா அப்படி சொல்லுவிய? ஜெஸ்ஸி அக்காலாம் ஒன்றும் அவ்வளோக்குள்ளலாம் இதுவெல்லாம் இல்லை. அந்த அக்காவும் நல்ல சாஃப்ட் கேரக்டர் தான் நினைக்கேன். என்ன சாஃப்ட்? உங்களுக்கு என்ன அந்த அக்காவை பத்தி தெரியும்? அந்த அக்கா கல்யாணம் ஆகி வந்த புதுசுலே நான் அந்த அக்கா கேரக்டரை வந்து இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் அந்த அக்கா கிட்ட நான் என்னன்னு மட்டும்தான் பேசுவேன். ரொம்பலாம் அந்த அக்கா கிட்ட போய் உட்கார்ந்துலாம் பேசவே மாட்டேன். நீ சொல்றதும் சரிதான் அனஜா. எனக்கும் ஜெஸ்ஸியை பத்தி தெரியும். ஒரு சிலது எனக்கும் அவ பண்றது வந்து பிடிக்காது மிந்தி.
ஆனா கோமதி அக்கா தான் அவளை வந்து ரொம்ப நல்லவா நல்லவான்னு ரொம்ப நம்புதாவ. அதுதான் யான்னு தெரியல. ச்சே, நீங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்லாதீக்க. ஜெஸ்ஸி அக்கா வந்து நான் பார்த்த வரையில வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. ஆமா, அந்த அக்கா வந்து அவ்வளவு மோசம் கிடையாதுக்க. பேசுனா நல்லா தான் பேசுதாவ எல்லார்ட்டையுமே. உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும்? நீங்களே இப்பதான் கல்யாணம் ஆகி வந்தீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுக்கு அந்த அக்கா கேரக்டர் வந்து நான் பிடிக்கலன்னு சொல்லுதேன்னா, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னகுட்டி வந்து, அதாவது கோமதி அக்காவுக்கும் அந்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு புதுசுலையும் சரி, அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னகுட்டியுமே சரி, இது ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னா ராமனன் லக்ஷ்மணன் மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அப்படி ஒட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க எங்க போனாலுமே. அதுவே இந்த ஜெஸ்ஸி அக்கா கல்யாணம் முடிச்சுட்டு வந்த உடனே மறுநாளே ரெண்டு பேருமே இப்படி தனித்தனியா பிரிஞ்சுட்டாவ. இதுல வேற இவளுக்கு ஒரு தங்கச்சி வேற உண்டு. அந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் ஜெஸ்ஸி அக்கா வந்து ஹெல்ப் பண்ணல. ஆமா வனஜா, எனக்கும் அதனாலதான் பிடிக்கவே இல்லை. இந்த அந்த பொண்ணு கல்யாணத்தப்பம் தானே ஒவ்வொரு கடன்காரனா வந்து நின்னாவ. இவ ரெண்டு பேரும் போட்டுட்டு ஜெஸ்ஸி வந்து வெளிநாட்டு கூட்டி போயாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த அக்கா தான், கோமதி அக்கா தான் நின்னு ஒவ்வொரு கடன்காரன்ட்டையா பேசி பேசி கடன் ஒன்னொன்னுத்தையா அடைச்சுக்கிட்டே வந்தாவ. அந்த அண்ணன் எதுலையுமே அண்ணன் முறைக்கு நிக்கவே இல்லை அந்த பிள்ளைக்கு. அந்த அண்ணனை அப்படி ஜெஸ்ஸி தானே வெளிநாட்டுக்கு மிரட்டி என்னன்னே சொல்லி கூட்டி போயிட்டா. ஆனா அந்த அக்கா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த அப்புறம் கொஞ்சம் மாறின மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. என்னமோ கடவுளுக்கு தான் வெளிச்சம் எல்லாம். ஆமா, அதுவும் சரிதாங்க. இங்கதானே வந்து நிக்கிறத சொன்னான்வ, எங்க போனான்வ? அந்த நிக்கான்வ. லே லே, இங்க இருக்கம்ல. அங்க நின்னு என்னத்துல பண்ணிட்டு இருக்கா அஜய்? இங்க வா சீக்கிரமா. நல்ல வேலை உண்மை எனக்கு போன் அடிச்சுட்டு எடுத்து வந்தான்ப. அங்க வேற உள்ள பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. ஆமா, நீ பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்திருக்குன்னு அவங்கள எங்க அழகாங்கள. உள்ள வராதியன்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, அங்க உள்ள ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கல மச்சான். சஞ்சய், கார்த்திக்லாம் ஒண்ணு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ அப்படியேதான் இருக்கா. அவளை பத்தி எல்லாம் இந்த பிரச்சனையும் இல்ல. இங்க இவ ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு, அதனால வீட்டுல பெரியவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காவ. ஆமா, அந்த கிறுக்கனை நான் சொல்லாதுன்னு சொல்ல மீறி மீறி சொன்னா. இப்ப ரெண்டு பெத்தவீனும் ஐசியூ வார்டுன்னு கூட பார்க்காம நின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காவ. அடிக்காத குறைதான், மாத்தி மாத்தி சண்டை போடுதாவ. அவிய இன்னைக்கு முடிச்ச பாடு இல்ல, ஒரே சண்டையாதான் போட்டுட்டு இருக்காவ. அவனும் ஐசியூல இருந்து வெளியே வர மாட்டக்கான். சிஸ்டர் கத்திக்கிட்டே இருக்காவ, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்காவ. இவில ஐசியூல இருந்து சண்டை போடாதேன்னு சத்தம் போட்டு வெளியே அனுப்பிட்டாவ. அதனாலதான் உங்களை உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிதான் நீங்க வராண்டான்ட்டேன். அடுத்து நீங்க வந்திருந்தாலும் என்ன பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வந்திருக்குன்னு சொல்லி வேற ஏதாவது சண்டை விதமா மாறிடுமான்னு சொல்லிதான் உங்களை வந்து உள்ள வராதியன்னு டைம்ல. ஆமால அஜய், நல்ல வேலையா நீ அவ்வளோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு அனுப்பிட்ட. இல்லன்னா அவ்வளோ பக்கம் தான் வேற மாதிரி சண்டை போய் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு வீட்டுல அடிக்கதான் செஞ்சிருப்பாவ. ஆமா, இவங்க எதுக்கு சண்டை போடணும்? கார்த்திகாரனும் அத்தை மாமா பையன் தானே, ரிலேட்டிவ் தானே, எதுக்கு சண்டை போடுதாவ தேவையில்லாம? அதாம்ல எனக்கும் தெரியல. கரிஸ்மா ஆண்டி எதுவுமே சொல்லல, ஆனா ஜெஸ்ஸி ஆண்டி தான் ரொம்ப கோவப்படுறாங்க. அதே போல அங்க கரிஸ்மா ஆண்டி ஹஸ்பண்ட் இருக்காங்களே, அங்க கரனோட அப்பாவும் ரொம்ப கோவப்படுறாரு.
தேவையில்லாம ரொம்ப சண்டை. கரனுக்கு ஒரே ஏச்சு திட்டுதான். அடிக்க மட்டும் செய்யல அவனுக்கு உடம்பு சரியில்லைனால. ஆனா கரிஷ்மா ஆண்டிக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கேன். ஆமால எங்க அத்தை ரொம்ப நல்லவிய. ஆனா எங்க சித்தி நல்லவியதான். எதுக்கு இதுல கோவப்படுறாங்கன்னு தெரியல. எங்க மாமா சரியான ஒரு முன்கோவக்காரரு. எங்க அம்மாட்டே இவ்வளவு நாள் பேசாம இப்பதான் பேசியிருக்காரு. எங்க அத்தை நல்லா எல்லாத்தையுமே பேசுவாங்க. ஆனா இதுல கார்த்தியோட அம்மா எதுக்குதான் கோவப்படுறாங்கன்னு தெரியல. அதாமலே எனக்கும் தெரியல எதுக்கு ஜெஸ்ஸி ஆண்டி கோவப்படுறாங்க. நீ சரில அதை விடு. எப்படியும் கார்த்தி கண் முழிச்ச பிறகு எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு பதில் கிடைச்சிரும். சரில நாங்க அப்ப கிளம்புதோம். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் உள்ளதா இருக்காவ. அடுத்து நாங்க வந்ததை பார்த்தாலும் சத்தம் தான் போடுவாங்க. நாங்க கிளம்புதோம்ல. சரிலே மச்சா, அப்ப நீங்க கிளம்புங்க. நானும் வீட்டுக்கு தான் நம்ம கிளம்புவேன். சரில செஞ்சு அப்ப பிறகு பாப்போம். சரிலே அஜய். எதுக்கு ஜெஸ்ஸி சித்தி இதுக்கு கோவப்படணும்? அவங்க சம்மதிக்கவே செய்வாங்க நான் நினைச்சேன். ஏதோ தப்பா இருக்கானே என்னன்னு தெரியல. சார் எனக்கு என்ன உங்களை திட்டணியா சார் ஆசை? இத்தனை பேர் ஐசியூல நிற்க கூடாது சார், அதனால தான் நான் திட்டுனேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அடுத்து எந்த டாக்டர் பார்த்தாலும் எங்களை தான் சார் திட்டுவாங்க. என்னதான் பிடிச்சு திட்டுவாங்க. ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ஒரு பேஷண்ட், அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்காண்டாமான்னு சொல்லி எங்களை தான் சார் திட்டுவாங்க. ப்ளீஸ் சார் சீக்கிரமா போய் நீங்க உங்க வார்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது சிஸ்டர். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ரூம்லயே போய் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்துட்டு போறேனே. சரி சார், கொஞ்ச நேரம் இருந்துட்டு சீக்கிரமா கிளம்புங்க. அடுத்து டாக்டர் யாராவது வந்தாங்கன்னா எங்களை தான் திட்டுவாங்க. சீக்கிரமா கிளம்புங்க சார். ஓகே சிஸ்டர், ஒரு 10 நிமிஷம் நான் இருந்துட்டு போயிருவேன். சரி சார். சீக்கிரமா கண்ணு துற வாயாடி. வீட்டுல எல்லாருக்குமே நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே சண்டை போடுதாவ. யாரெல்லாம் சம்மதிப்பாவன்னு நான் நினைச்சேன்னா எல்லாருமே அகெயின்ஸ்டா தான் இருக்காங்க நம்ம லவ் மேட்டருக்கு. நம்ம 2 பேரும் இந்திய மாதிரி திரும்பவும் லவ் பண்ணுவோமா? இல்ல நீ உங்க பேரண்ட்ஸ் பேச்ச கேட்டு என்ன லவ் பண்ணாம பேருவியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு பயமா இருக்குது வாயாடி. எந்தி வாயாடி சீக்கிரமா. காத்தி வாயாடி, நீ எந்திரிச்சிட்டியா? வாயாடி. ஆமா சீனியர், எனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஒண்ணு இல்ல வாயாடி. உனக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்கு எதுவுமே செய்யாது. சிஸ்டர் சிஸ்டர், காத்தி கண்ணு முழிச்சிட்டா. சீனியர் உங்களுக்கு ஒண்ணு இல்லல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல வாயாடி. உனக்கு ஒண்ணுமே இன்னும் செய்யாது. நீ கண்ணை முடிச்சுட்ட, என்கிட்ட பேசிட்ட. சீனியர் ஐ லவ் யூ வாயாடி. நீ கண்ணை முடிந்த நேரத்துலதான் எனக்கு உன்னை நான் என் லைஃப்ல எவ்வளவு மிஸ் பண்ணுவேங்கிறதே புரிஞ்சிச்சு. நீ என் கூடவே எப்பவுமே இரு வாயாடி. என்னை விட்டு என்னைக்கு பேராத. அது எப்படி சீனியர் நான் உங்களை விட்டு போவேன்? நான் எப்பவுமே உங்க கூடவே தான் இருப்பேன். உங்களை விட்டு என்னைக்குமே நான் பிரிஞ்சு போக மாட்டேன். வாயாடி, நான் இப்போ உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன். ஆனா நீ கோவப்படக்கூடாது. நான் ஏன் சீனியர் கோவப்பட போறேன்? சொல்லுங்க என்ன விஷயம்? நீ அது வந்து நம்ம லவ் பண்ற விஷயம் நம்ம வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு. சீனியர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சோ இனிமே எங்க அம்மா எப்படி நான் எல்லாம் முடிஞ்சு பாப்பேன்? அது மட்டும் இல்ல வாயாடி, நம்ம லவ்வுக்கு எங்க அப்பாவும் உங்க அம்மாவும் அகெயின்ஸ்டா இருக்காவ. சோ இதுவரையா எங்க அம்மா வேற அவி நினைச்சதா என்னைக்குனாலும் நடக்கணும்னு நினைப்பாவ. சோ இனிமே அவில எப்படி சமாளிக்க? நான் எங்க அம்மா சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறதுன்னு செஞ்சேன். எங்க அம்மா ஏன் இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க? அதான் கார்த்தி, எனக்கும் புரியல. எங்க அப்பா கோவப்படுவாங்க, எங்க அப்பாக்கு இது பிடிக்காது சரிங்களாம். ஆனா உங்க அம்மா ஏன் இதுக்கு கோவப்படுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு. சரி அதை விடுங்க சீனியர். யார் அகெயின்ஸ்டா இருந்தாலும் சரி, யார் என்ன வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, என்னைக்குமே நான் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். என்னோட காதல் நீங்க தான், என்னோட கணவரும் நீங்க தான். பாயாடி, இந்த வார்த்தையை கேட்க எனக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?